ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஃப்ரேஸ் கற்றுக்க போகிறோம். அதுவும் டைம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ். அது என்ன அப்படின்னு நாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எல்லா டென்ஸுக்கும். ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். இப்போ நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த்துக்கான பிகினர் டு இன்டர்மீடியட் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதற்கான அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபஸ்ட்டு இந்த அதற்குள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 2 வகையான அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளுக்குள் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே. அந்த வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறத செகண்ட் டைம் சொல்லும்பொழுது அதுக்குள்ளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வேறு. அது பிளேஸ் ரிலேட்டடாக, ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாக பேசக்கூடியது. இது பார்த்திங்கன்னா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமை நம்ம டெட்லைனாக வச்சுருப்போம். அந்த டெட்லைனுக்கு முன்னாடி நாம் ஒரு சில விஷயங்களை செய்வோம், செஞ்சுருப்போம், செய்ய போகிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் நாம் இந்த அதற்குள் அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் தமிழில் அதற்குள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தாலும் ஆங்கிலத்தில் இதற்கு நம்ம 2 ஃப்ரேஸ் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, பை தென் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், பை நவ் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையும் வச்சுருக்கோம். பொதுவாகவே நாம் ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா, இந்த பை அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அதற்கடுத்து என்ன டைமை வைக்கிறோமோ அந்த டைமை போட்டோம்னா அந்த டைமுக்குள்ளே அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் எந்த டைமுமே குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் தோராயமாக அந்த டைமுக்குள்ளே, அந்த நேரத்துக்குள்ளே, இந்நேரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு தோராயமான ஒரு டைமை. அதற்கு நாம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அண்டு இந்த வார்த்தைகளை ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் அப்படிங்கிற 3த்துக்குமே தனித்தனியான ஆட்களாக தான் வச்சு யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரே இதை 3த்துக்கு யூஸ் பண்ண முடியாது. சரி, அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரெசண்ட்டு கூட மேக்ஸிமமில் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பை நவ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நவ்ங்கிற வார்த்தையே உங்களுக்கு சொல்லிடும் ப்ரெசண்ட்டு கூட நம்ம எது யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் அட் த சேம் டைம் இந்த பை நவ் அப்படிங்கிற வார்த்தை மேக்ஸிமம் 99% ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கூட தான் வருங்க. எப்படி? ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கூட தான் வரும். இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. அப்போது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன? அது நமக்கு தெரியணும்ல அப்படின்னு நான் கேட்குறதே தப்பு. ஏன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி? ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை கூட V3 வரணும், இல்லாட்டி ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை கூட V3 வரணும். இதுதான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்டோட ஸ்ட்ரக்சர். அப்போது ப்ரெசண்ட் பர்ஃபெக்டில் இந்த ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணும் பொழுது அந்நேரத்துக்குள்ளே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இல்லாட்டி இந்நேரத்துக்குள்ளே ஏதோ ஒன்று அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் பை நவ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். கடைசியில் போட்டு பழகுங்க. இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு சென்டென்ஸோட கடைசியில் போட்டு பழகுங்க. ஓகே. அடுத்து பை தென் அப்படிங்கிற வார்த்தை நாம் ஒன்று பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? எப்படி? இப்போ பை தென் அப்படிங்கிற வார்த்தையை நாம் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதற்கு ப்ரெசென்ட்டில் வேலை இல்லைன்னு அர்த்தம். அப்போ ப்ரெசென்ட்டில் யூ ஷுட் நாட் யூஸ் திஸ் பர்டிகுலர் டேர்ம். ஓகே. தேர் இஸ் நோ ஜாப் ஃபார் பை தென் வித் ப்ரெசென்ட் டென்ஸ். ப்ரெசென்ட் டென்ஸ் கூட இந்த பை தென்னுக்கு வேலையே கிடையாது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து பாஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, நாம் யூஷுவலாகவே கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை கோர்வையாக சொல்வதற்கு 2 ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். ஒன்று என்ன அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸை சொல்லுவோம், அண்ட் அட் த சேம் டைம் அது கூட பாஸ்ட் பர்ஃபெக்டை சேர்த்து பேசுவோம். அப்போது நாம் ஒரு சென்டென்ஸை பாஸ்ட்டில் எழுதுவோம், அண்ட் அட் த சேம் டைம் பாஸ்ட் பர்ஃபெக்டில் இன்னொரு சென்டென்ஸ் எழுதுவோம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை படிக்கும்போது என்ன சொன்னேன்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கூட தான் நமக்கு அந்த பை நவ் அப்படிங்கிற வார்த்தை வரும்னு சொன்னோம். அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கூட தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பை தென் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படி? ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட்டில் வரும், அதை தொடர்ந்து இன்னொரு சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரும். ஒன்று பாஸ்ட்டில், இன்னொன்று பாஸ்ட் பர்ஃபெக்டில் வந்தாலும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கூட தான் பை தென் போடணும். பாஸ்ட் பர்ஃபெக்டோட ஸ்ட்ரக்சர் என்ன? ஹேடு கூட V3 போட்டால் வேலை முடிஞ்சுது.
அப்போது கடந்த காலத்தில் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி என்ன ஆகிருக்குன்னா ஒரு சம்பவம் முடிந்திருக்கும். புரியுதுங்களா? அதற்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹேட் ப்ளஸ் V3 போட்டு பை தென் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா தோராயமாக ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த டைமுக்குள்ளே அந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிருவேங்க. என் நேரத்துக்குள்ளே தெரியாது. ஓகே, அதுக்குள்ளே அவர் வந்துடுவார். ஃப்யூச்சரை டினோட் பண்ணி தான் சொல்கிறோம். அதற்குள் அவர் வந்து விடுவார். எதற்குள்? எந்த டைமுக்குள்ளே? அப்போ ஏதோ ஒன்று தோராயமாக சொல்கிறோம். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நம்ம சொல்கிறதுக்கும் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா இதே பை தென் தான். ஆனால் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா இப்போ பாருங்க, வில் ஹேவ் ப்ளஸ் V3. எப்படி? வில் ஹேவ் ப்ளஸ் V3. அப்போது நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த பை தென் பை நோ அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் டென்ஸு கூட தான் வருது. அது பாஸ்டாக இருந்தாலும் சரி, ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ப்ரெசண்ட் கூட மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் பை நவ் அப்படிங்கிற வார்த்தையும், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் கூட என்ன பண்ணுறோம் பை தென் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாருக்கு பார்த்துடலாம் அப்படின்னா ப்ரெசண்ட்டுக்கு பார்த்துடலாம், பை நவுக்கு பார்த்துடலாம், அதற்கடுத்து பை தென்னுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்களேன். நீ இப்போதுதான் வருகிறாய், நான் அதற்குள் 10 பக்கங்கள் படித்து விட்டேன். இங்கே பை நவ் இருக்கா பை தென் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ரொம்ப சிம்பிள். என்ன டென்ஸில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஒரு சென்டென்ஸில் என்ன டென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லுங்கள், எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்கிலீஷில் பார்க்குறோம் அப்படின்னா செகண்ட் வார்த்தையை பார்த்தா தெரிஞ்சு போகும் என்ன வேர்ப் இருக்குது அப்படின்ட்டு. தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? கடைசி வார்த்தையை பார்க்கணும். சென்டென்ஸோட கடைசி வார்த்தையை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், நான் அதற்குள் 10 பக்கங்கள் படித்து விட்டேன். அந்த வேலையை செஞ்சுட்டேன், போயிட்டேன், வந்துட்டேன்னு வந்தாலே என்ன டென்ஸ் தான் அது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு வந்துச்சுன்னா என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? பை நவ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். வெரி குட். யூஸ் பண்ணலாங்களா? வாங்க. அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசும் பொழுதுங்க என்றைக்குமே ஒரு 2-3 சென்டென்ஸை சேர்த்து போட்டு பேசி பழகுங்க. நம்ம என்ன ரூட் வேர்டு சொல்லி கொடுத்தாலும் சரி, அந்த ரூட் வேர்டு கூட நீங்கள் முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பின்னாடி ஒரு சென்டென்ஸ் போட்டு ஒரு கோர்வை என்ன பண்ணுங்கள், ஒரு சிச்சுவேஷன் மாதிரி பேசி பழகுங்க. அதுதான் நல்ல ப்ராக்டிஸ். ஓகே, நீ இப்போ தான் வர்ற, நீ இப்போ தான் வர்ற, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருகிறாயின்னு மட்டும்தான் இருக்கும். பார்க்கறதுக்கு வேணால் அது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் கேஷுவல் டாக் நம்ம எவ்ரிடே பேசும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்றைக்குமே ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட். பாருங்கள், நீ இப்போது தான் வருகிறாய், யூ ஆர். இந்த இப்போது தான் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு நம்ம சிம்பிளாக ஜஸ்ட்ங்கிற வார்த்தை மட்டும் போட்டாலே போதும். ஓகே, யூ ஆர் ஜஸ்ட் அரைவிங். அவ்வளோதான். யூ ஆர் ஜஸ்ட் அரைவிங். நீ இப்போ தான் வர்ற, நான் அதற்குள் 10 பக்கங்கள் படித்து விட்டேன். ரொம்ப சிம்பிள். ஐ ஹாவ் ரெட். அவ்வளோதான். ஐ ஹாவ் ரெட் 10 பேஜஸ். 10 பேஜஸ். கடைசியில் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த அதற்குள்ங்கிற வார்த்தையை போடணும். ஏன்னா அது டைம் ரிலேட்டடாக வரக்கூடிய வார்த்தை. 10 பேஜஸ் பை நவ். அவ்வளோதான். பாருங்கள், யூ ஆர் ஜஸ்ட் அரைவிங். ஐ ஹாவ் ரெட் 10 பேஜஸ் பை நவ். ஐ ஹாவ் ரெட் 10 பேஜஸ் பை நவ். இதை நேட்டிவ் பீப்புள் எப்படி திரும்ப சொல்லுவாங்க? பை நவுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆல்ரெடின்னு போட்டு சொல்லுவாங்க. ஐ ஹாவ் ரெட் 10 பேஜஸ் ஆல்ரெடி. ஐ ஹாவ் ரெட் 10 பேஜஸ் ஆல்ரெடி. அவங்க அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட டாக்கில் ஆல்ரெடி அப்படிங்கிற வார்த்தையை இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வச்சு பேசுனாங்கன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அவங்க பை நவ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? பாருங்கள், யூ ஆர் ஜஸ்ட் அரைவிங் பட் ஐ ஹவ் ரெட் 10 பேஜஸ் பை நவ். இங்கே பட் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டேன். நீ இப்போ தான் வர்ற, ஆனால் நான் அதுக்குள்ளே 10 பக்கத்தை படிச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது தான் அவளிடம் பேசினேன், அதற்குள் அவளே வந்து விட்டாள். இப்போ தான் அவகிட்ட பேசினேன். பாருங்கள், ஐ ஸ்போக் வித் ஹர். இப்போது தான். அப்போ இங்கே ஜஸ்ட் நவுங்கிற வார்த்தையை போடலாம். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வார்த்தையை மாற்றிக்கலாம். மேலே என்ன பண்ணோம், ஜஸ்ட்டுன்னு போட்டோம், இங்கே ஜஸ்ட் நவுன்னு போடுறோம். ஓகே, ஐ ஸ்போக் வித் ஹர் ஜஸ்ட் நவ். இப்போ தான் அவகிட்ட பேசினேன், அதற்குள் அவளே வந்து விட்டாள். அப்போது இங்கே பாருங்கள், ஷீ ஹேஸ் அரைவ்டுங்கிற வார்த்தையை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஷீ ஹேஸ் கம்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஷீ ஹேஸ் அரைவ்டு பை நவ். அவ்வளோதான். சிம்பிளுங்க. இதை விட ஈஸியான ஒரு கான்செப்ட் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ நீங்கள் 2 சென்டென்ஸுமே என்ன பண்ணணும்,
போட்டு போட்டு பேசி பழகணும். அப்போ தான் ஒரு கோர்வையாக இருக்கும். ஐ ஸ்போக் வித் ஹர் ஜஸ்ட் நவ், ஷி ஹாஸ் அரைவ்ட் பை நவ். நல்லா கவனிக்கணும். இந்த ஜஸ்ட் நவ் அப்படிங்கிற வார்த்தைக்கும் பை நவ் அப்படிங்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இங்கேயும் நவ் வருது, இங்கேயும் நவ் வருது. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையை பொறுத்து அது மாறும். ஓகே, பாருங்க. ஐ ஸ்போக் வித் ஹர் ஜஸ்ட் நவ், ஷி ஹாஸ் அரைவ்ட் பை நவ். ஷி ஹாஸ் அரைவ்ட் பை நவ். இப்போதான் நம்ம ஆர்டர் செஞ்சோம். இப்போ தான் நான் ஆர்டர் செஞ்சோம், அதுக்குள்ளே என்னாச்சு? பீஸா கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேள்வியை கேட்குறோம். பாருங்கள், இப்போ தான் நாம் ஆர்டர் செஞ்சோம், அதற்குள் பீஸாவை கொண்டு வந்துட்டாங்களா? அதற்குள்ளே பீஸாவை கொண்டு வந்துட்டாங்களா? ஓகே, எழுதலாமா? அப்போது நம்ம கேள்வியை கேட்டாலும் என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஒன்றில் தான் கேட்டிருக்கோம். இப்போ தான் நாம் ஆர்டர் செஞ்சோம். பாருங்கள், வி ஆர்டர்ட். நீங்கள் வி ஆர்டர்னு சொன்னாலே போதும். ஓகே, இல்லை அப்படின்னா இப்போ தான் அப்படி நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா வி ஆர்டர் ஜஸ்ட் நவ். ஓகே, இந்த ஜஸ்ட் நவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அதை ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கனே. இந்த ஜஸ்ட் நவ் பதிலாக ஆல்டர்னேட்டிவ் வேர்டு ஒரு 2-3 கிளாஸ்க்கு முன்னாடி சொல்லி கொடுக்க எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். கமெண்ட்டில் போடுங்க. 1 செகண்ட்லேருந்து 60 செகண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, ஒரே நிமிஷத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த டைம் ஃப்ரேம் என்னன்னு சொல்லலாம்? வெரி குட், அ மூமெண்ட் அகோ. மறக்கக்கூடாதுங்க எதையுமே. நம்ம படிக்கிற எதையுமே மறக்கக்கூடாது, அடிக்கடி டச் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா மைண்ட்லேயே இருக்கும். பாருங்கள், வி ஆர்டர்ட் அ மூமெண்ட் அகோ. இப்போ தான் ஆர்டர் பண்ணோம், அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக கேட்குறோம். ஓகே, பாருங்கள், have they brought the pizza by now? கேள்வி. ஓகே, எப்படின்னு பாருங்க. We ordered just now. Have they brought the pizza by now? We ordered a moment ago. Have they brought the pizza by now? Have they brought the pizza by now? Simple. ரொம்ப ஈஸி. அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? நிறையா சென்டென்சஸ் மேக் பண்ணி பாருங்கள். அதுவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கூட வர மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நாம் பை தென் அப்படிங்கிற வார்த்தையை 2 டென்ஸு கூட எப்படி அது ஒர்க் ஆகுது நீங்கள் அதை பார்த்துடலாம். இப்போ 2வது செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எனக்கு நல்ல இருக்கை கிடைக்கவில்லை, எனக்கு நல்ல சீட்டு கிடைக்கல. ஏன்னா அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? திரையரங்கம் நிரம்பி இருந்தது. தேட்டரில் எல்லா சீட்டும் ஃபில் ஆகி இருந்துச்சு. நிரம்பி இருந்தது. நல்லா கவனிக்கணும். நிரம்பி இருந்தது, நிரம்பி விட்டதுன்னு சொல்லலை, நிரம்பி இருந்தது. அப்போ எந்த ஒரு வார்த்தைகளை நாம் அப்படி அது ஆகி இருந்தது, அது அப்படி செய்து இருந்தது, அவன் அப்படி செய்து இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் கூட அந்த இருந்தான்ங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறோமோ அங்கெல்லாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்திருக்குன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கூட தான் நம்ம என்ன பண்ணணும்னா பை தென் அப்படிங்கிற வார்த்தையும், அதற்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸை சிம்பிள் பாஸ்ட்லி நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3மே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கொடுத்துருக்கோம். கடைசி 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு இருக்குது. சரி, வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். எனக்கு நல்ல இருக்கை கிடைக்கவில்லை, எனக்கு நல்ல சீட்டு கிடைக்கல. எப்படி சொல்லலாம்? இங்கிருந்து எழுதலாங்களா? வாங்க. ஐ couldn't get, இல்லாட்டி ஐ didn't getன்னு சொன்னாலும் கரெக்டு தான், தப்பு இல்லை. ஓகே, ஐ couldn't get a good seat. ஓகே, ஐ couldn't get a good seat. எனக்கு நல்ல சீட்டு கிடைக்கவில்லை ஏனெனில், அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். சரிங்களா? பிகாஸ் திரையரங்கம் அதற்குள் நிரம்பி இருந்தது. பிகாஸ் த தியேட்டர், உடனே ஹேட் அப்படிங்கிற வார்த்தை போட்டுடணும். ஓகே, த தியேட்டர் ஹேட், பாருங்க, ஃபில்ட் அப். ஓகே, த தியேட்டர் ஹேட் ஃபில்ட் அப், எக்கச்சக்கமாக நிறைந்திருந்தது அப்படின்னு அர்த்தம். த தியேட்டர் ஹேட் ஃபில்ட் அப் பை தென். அவ்வளோதான், சிம்பிள், ஈஸியான சென்டென்ஸுங்க. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த ஹேடெல்லாம் போட்டு நிறைய பேசி பழகணும். ஹேட் எங்கே யூஸ் பண்ணணும்? கடந்த காலத்தில் ஒருவர் அந்த செயலை செய்து இருந்தார் அப்படிங்கிற டோனில் சொல்லும் பொழுது நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், I couldn't get a good seat. I couldn't get a good seat because the theater had filled up by then. The theater had filled up by then. Simple. தீயணைப்புத்துறை வந்தது. எப்படி? ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்தாங்க. ஆனால் அதற்குள் கட்டிடம் முழுவதுமாக எரிந்து இருந்தது. கட்டிடம் முழுவதுமாக எரிந்து இருந்தது. அந்த ஆக்ஷன் நடைபெற்று இருந்தது, முழுவதுமாக முடிந்திருந்தது. எப்படி?
இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்திருக்காங்க. அதாவது இவங்க வர்றதுக்கு முன்னாடி இது நடந்துருச்சு. அதனால தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். வாங்க, தீயணைப்புத்துறை வந்தது. எப்படி எழுதலாம்? த ஃபயர் டிபார்ட்மெண்ட் அரைவ்டு. ஓகே, அரைவ்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அரைவ்டு அப்படின்னா வந்து சேர்ந்தார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கும். சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது? ஆனால் அதற்குள் கட்டிடம் முழுவதுமாக எரிந்திருந்தது. ஓகே, ஆனால் அப்போ கமா, பட் கட்டிடம் முழுவதுமாக எரிந்திருந்தது. எப்படி சொல்லலாம்? த பில்டிங் என்ன பண்ணணும்? ஹேட். வெரி குட். த பில்டிங் ஹேட் burned down by then. ஓகே, ஈஸி, ரொம்ப ஈஸி. பாருங்கள், த பில்டிங் ஹேட் பர்ன் டவுன் பை தென். இந்த பர்ன் டவுன்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேசல் வேர்ப். சரிங்களா? பாருங்கள், த ஃபயர் டிபார்ட்மெண்ட் அரைவ்ட் பட் த பில்டிங் ஹேட் பர்ன் டவுன் பை தென். த பில்டிங் ஹேட் ஆல்ரெடி பர்ன் டவுன் பை தென். ஏற்கனவே அப்படிங்கிற ஒரு டேர்னும் நம்ம சேர்த்துக்கலாம். இங்கிலீஷ்காரங்க அப்படி தான் பேசுவாங்க. நமக்கு புரிகிற மாதிரி பேசிக்கணும் அப்படின்னா அந்த ஆல்ரெடி அப்படிங்கிற வார்த்தையை தூக்கிட்டோம்னாலே அர்த்தம் வந்துடும். ஓகே, இதுவும் பர்ஃபெக்ட் தான், இதில் தப்பெல்லாம் கிடையாது, இதுவும் பர்ஃபெக்ட். த பில்டிங் ஹேட் பர்ன் டவுன் பை தென். சிம்பிள். அப்போது இந்த மாதிரி நான் ஒரு சில சென்டென்சஸ் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இதை வச்சு இதற்கு ரிலேட்டடாகவே இருக்கக்கூடிய வேறு வேறு சிச்சுவேஷன்ஸை நீங்கள் மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அதுதான் இன்னோவேஷன், அதுதான் புதுமைன்னு சொல்கிறது. ஓகே, அவர்கள் விருந்திற்கு தாமதமாக வந்தனர். அதற்குள் அனைத்து உணவுகளும் உண்ணப்பட்டு இருந்தது. அந்த வேலை நடத்தப்பட்டு இருந்தது, செய்யப்பட்டு இருந்தது. அப்போது பர்ஃபெக்ட் டென்ஸோட பாசிவ் ஃபார்ம், அவ்வளோதான். சரி, எழுதலாம் வாங்க. அவர்கள் விருந்திற்கு தாமதமாக வந்தனர். பாருங்க, தே அரைவ்ட் அட் த பார்ட்டி லேட். ஓகே, தே அரைவ்ட் அட் த பார்ட்டி லேட். அதற்குள் அனைத்து உணவுகளும் உண்ணப்பட்டு இருந்தது. கமா, ஓகே, ஆல் த ஃபுட், ஓகே, ஆல் த ஃபுட் ஹேட் பீன் அப்படின்னு போடணும். ஓகே, ஹேட் பீன் ஈட்டன் by then. They arrived at the party late. All the food had been eaten by then. All the food had been eaten by then. இங்கே பாருங்கள், பீனுக்கு அடுத்து V3 வந்திருக்கு. ஓகே, சாப்பிடப்பட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஏன்னா இந்த பீனுக்கு பட்டுங்கிற அர்த்தம் எடுப்போம். ஓகே, சாப்பிடப்பட்டு இருந்தது. சிம்பிள். ஓகே, they arrived at the party late. All the food had been eaten by then. அதற்குள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கடைசியில் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூச்சர் ரிலேட்டடாக இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்டை வச்சு பேசணும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டு அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அது நடந்திருக்கும், கன்ஃபார்மாக நடந்திருக்கும், 100% நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, நீ வர்றதுக்குள்ளே அவங்கெல்லாம் போயிருப்பாங்க, நீ வர்றதுக்குள்ளே விடிஞ்சிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பை தென் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணுறோம். இங்கே சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் வருவார், ஆனால் அதுக்குள்ளே அவங்க வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நீ அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார், எதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவார்னு. தம்பி, அவர் வருவார், எல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்குள்ளே அவங்க வேற ஒருத்தனை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, வேற ஒருத்தனை நியமிச்சிருப்பாங்க, அப்பாயிண்டே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பாருங்கள், அவர் வருவார் இங்கே எழுதலாம். he will come. ஆனால் பட் பாருங்கள், அந்த கம்பெனிக்காரங்க அவங்க தான் தே. ஓகே, they will have appointed another one by then. சிம்பிள். another ஒன்னா இன்னொருத்தரை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அங்கே வேறொருவரையும் தான் நான் போட்டிருக்கோம். பாருங்கள், he will definitely come. அவர் கண்டிப்பாக வருவார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் they will have appointed another one by then. ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும், இந்த வில் ஹாவ் போட்டு பேசுகிறது. பை தென் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே 2 பேர் அந்த டயலாக் பேசுகிற மாதிரி எழுதியிருக்கேன். ஒருத்தர் சொல்கிறாரு, நாம் ஒரு 8 மணிக்கு போகலாம்டா, நாம் ஒரு 8 மணிக்கு போகலாம். இன்னொருத்தர் சொல்கிறாரு, அதுக்குள்ளே அதுன்னு நான் போட்டிருக்கேன், நம்ம பஸ்ஸுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்குள்ளே பஸ்ஸு அங்கே போயிருக்கும், 8 மணிக்கு வரலாம். 8 மணிக்கா? ஏன்டா அதுக்குள்ளே பஸ்ஸு 100 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறோம்.
ஓகே, அந்த நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த பர்டிகுலர் டைமில். என்ன டைமு தெரியாது, அதை தோராயமாக தானே சொல்கிறோம். ரைட், வாங்க நாம் 8 மணிக்கு போகலாம், நாம் இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு நம்மளா நமக்குள்ளே பேசிக்கும் போது என்ன சொல்லுவோம்? லெட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோமா? அப்படி எழுதலாம். இங்கே பாருங்கள், லெட்ஸ் கோ அட் 8 PM. 8 o'clockனு சொல்லுவோம்ல, 8 PM போட்டுக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ அட் 8 PM. அதற்குள் அது அங்கே போயிருக்கும். இது ஒருத்தர் சொல்கிற டைலாக், இது இன்னொருத்தர் சொல்கிற டைலாக். என்ன அப்படின்னா, it will have reached there by then. அவ்வளோதான். it will have reached there by then. it will have reached there by then. ஃபுல்லாக பாருங்கள், let's go at 8 PM. let's go at 8 PM. it will have reached there by then. ரெண்டாவது சொல்கிறாரு, it will have reached there by then. ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதுங்களா இதோட அர்த்தங்கள்? நீங்கள் இதை என்ன பண்ணணும்? தொடர்ந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இதை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சென்டென்ஸ்லையுமே டவுட்டும் வராது, நீங்கள் தப்பும் பண்ண மாட்டீங்க. ஓகே, ப்ரெசண்ட்டுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும், பாஸ்ட்டுக்கு ஃப்யூச்சருக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அண்ட் இதோட ஹோம்ஒர்க் இப்போ ப்ளே ஆகும், அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சூப்பரான ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.